அண்ணே அண்ணே என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வானே. இல்லடா அது வந்து அண்ணே என்னனே வானே வா வானே வா. வாங்க மாமா. வாங்கண்ணே. வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேனே. நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா. செல்வி என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அண்ணனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஐயோ இருங்க வேலு. இல்ல செல்வி வேணாம். மாமா நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருக்கட்டுமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேலு என்ன மன்னிச்சிடுறா. அண்ணே என்னண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு முன்னாடி பிறந்தவன் நான்ற ஒரே காரணத்துக்காக நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் அன்புக்கும் நான் தகுதியானவனானே தெரியலடா. என்னண்ணே ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லடா உனக்கு இருக்கிற பக்குவமும் யோசனையும் கூட உனக்கு அண்ணனா பிறந்துட்டு எனக்கு இல்லாம போச்சேடா. அண்ணே ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல வேலு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவனுக்கு வாழ்க்கையில துக்கம் துயரம் ஏதாவது வரும்போதுதான் புத்தி தெளியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப எனக்கும். எனக்கு இருக்கிற கோபம் கண்ணை மறைச்சது மட்டும் இல்லாம என்னை விட சின்னவன் நீ, உனக்கு என்ன தெரியுங்கிற பெரிய மேதாவி மாதிரி யோசிச்சிட்டா. ஆனா நீ சின்னவனா இருந்தாலும் மனசளவுல பக்குவத்துல எல்லாத்துலயும் நீ பெரியவன்டா. நீதான் பெரியவன். அண்ணே என்னண்ணே என்னாச்சு? பாலை விட ஏடுதான் இனிக்கும்னு சொல்லுவாங்க. நீ தூய்மையானவன்டா. உன்னை போய் சந்தேகப்பட்டு உன் மேல கோவப்பட்டு மதி இழந்து போயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு என்னண்ணே இது? இல்லடா எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு வரதுக்குள்ள என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டேன்டா. எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் மனுஷனா மாறுறதுக்கு நீ தெய்வம் மாறி மாறிட்டே. உன்னோட பொறுமை நீ எனக்காக விட்டு கொடுத்ததுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலடா. அண்ணே உனக்கு உனக்கு நான் இருக்கேனே. நீ இப்படி எல்லாம் பேசாதே. ஐயோ மாமா, நீங்க எதையுமே இழக்கல. உங்களுக்கு நாங்க இருக்கோம். இதோ உங்களோட தம்பியும் உங்க கூடவே இருக்காரு. நம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க மாமா. நெருப்பை விழுங்கிட்டு பூ மாறி நிக்கிறியா செல்வி? இல்லாத படியெல்லாம் ஏத்துக்கிட்டு வேலு ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படும் போதெல்லாம் நான் மிருகத்தன்மையோட நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கும்னு என்னால யூகிக்கவே முடியல. ஒரு பொண்ணால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என் தம்பிய பெரிய மனுஷன் ஆக்கியிருக்க. அதே நான் எனக்கு வந்தவளை நம்பி இந்த நிலைமையில இருக்கேன். மாப்ள நடந்துருச்சு. நீங்க இப்ப மனசு மாதிரி வந்ததே பெரிய விஷயம்.